நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான வெற்றி கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பிலே பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமாகி இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணின் மைந்தனாக இந்த மாவட்டத்தின் அமைச்சராக மிக சிறந்த முறையிலே இந்த தொகுதி இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக 30 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இந்த தொகுதிக்கு எத்தனையோ சாதனைகள் செய்து இந்த மாவட்டத்திற்கு கலை கல்லூரி, பொறியியல் கல்லூரி போன்ற அத்துணை கல்லூரிகளிலும் கொண்டு வந்து இந்த பகுதியின் வளர்ச்சிக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் கே.பி. அன்பழகன் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அவரை நீங்கள் வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் அனைவரும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக் கொள்கின்றேன். இங்கே நம்முடைய வெற்றி வேட்பாளர் கே.பி. அன்பழகன் அவர்கள் வெற்றி பெற்றால் அடுத்த மாதம் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார்கள். அவருடன் இணைந்து தமிழகத்தின் அமைச்சராக நம்முடைய கே.பி. அன்பழகன் பதவியேற்பார்கள். ஞாபகம் வச்சுங்க. இங்கே நம்முடைய வெற்றி வேட்பாளர் இங்கே வெற்றி பெற்றால் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவருடன் அமைச்சராக நம்முடைய கே.பி. அன்பழகன் பொறுப்பேற்பார்கள். இது அவசியமானது. இது நடந்தாக வேண்டும். தமிழ்நாட்டுக்கு விடுதலை கிடைத்தாக வேண்டும். ஒரு மோசடி ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சி, 420 ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, பெண்களை கொலை செய்கின்ற ஆட்சி, குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்கின்ற திமுக ஆட்சியை அகற்றுங்கள், துரத்தி அடியுங்கள், விரட்டி அடியுங்கள். அதற்காகத்தான் நாங்கள் ஒன்றாக இந்த கூட்டணியிலே சேர்ந்திருக்கின்றோம். இது காலத்தின் கட்டாயம். 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்ய தெரியாத ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், நிர்வாகம் என்றால் என்ன தெரியாத ஒரு முதலமைச்சர், யாரோ எழுதி கொடுப்பாங்க படிச்சுட்டு போறார். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்தார், இங்க தடங்கத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசினார். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் நேரத்தில் வருவார், தேர்தல் முடிஞ்சுன்னா போயிடுவார். இந்த அந்த நாட்கள் படம் பாத்தீங்களா? அல்ல பாக்யராஜ் படம். பாக்யராஜ் சுண்டல் வைப்பார். முஸ்லிம் தெருவுக்கு போய் முஸ்லிம் மாதிரி வேஷம் போட்டுப்பார். கிறிஸ்துவ தெருவுக்கு போனா கிறிஸ்துவர் மாதிரி வேஷம் போட்டுப்பார். இந்து தெருவுக்கு போனா இந்து மாதிரி பட்ட நாமம் போட்டுட்டு ஒரு சுண்டல் வைப்பார். அதே போன்ற ஸ்டாலின் தருமபுரி வந்தா என்ன பத்தி திட்டணும், என்ன பத்தி பேசணும். விழுப்புரத்தை பத்தி விழுப்புரம் போனா அங்கே வன்னியரை பத்தி பேசுவாரு. ராமநாதபுரம் இமானுவேல் சேகரை பத்தி பேசுவாரு. கோயம்புத்தூர் போனா தீரன் சின்னமலை. இப்படிதான் சீசன். ஆனால் இப்ப அவர் மக்கள் யாரும் அவர் சீரியஸா எடுத்துக்கிறது கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள் தான், இன்னொரு 20 நாள் தான். அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர். இருக்கின்ற தாய்மார்களுக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள். தாய்மார்கள், பெண்கள், பெற்றோர்கள், இந்த பாலக்கோடு தொகுதியில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தாய்மாருடைய பாதங்களை தொட்டு நான் கேட்கின்றேன், தயவு செய்து திமுக நீ ஓட்டு போடாதீங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க, எங்க கூட்டணியை வெற்றி பெற வைக்க. காரணம், தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. தமிழ்நாட்டை இதுவரை 12 முதலமைச்சர்கள் ஆண்டார்கள். அண்ணா அவர்கள் காலத்தில், எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில், செல்வி ஜெயலலிதா அம்மையார் காலத்தில், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்தில் ஒரே ஒரு பெண் கூட, குறிப்பாக ஒரே ஒரு குழந்தை கூட பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்படல இவ்வூர்கள் ஆட்சியில். ஆனால் இந்த கேடுகட்ட திமுக ஆட்சியில் அன்றாடம் பெண் பிள்ளைகள், பெண் பிஞ்சு குழந்தைகளை கொடூரமான முறையிலே பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்து கொண்டிருக்கின்ற இந்த பாவி திமுக ஆட்சியை விரட்டி அடியுங்கள் பெண்களே, தாய்மார்களே. கடந்த மாதம் கிருஷ்ணகிரி மாவட்டம், பக்கத்து மாவட்டம், 2.5 வயசு குழந்தை காணோம். அப்பா அம்மா தேடுறாங்க, கதறாங்க, ஒரு நாள் காணோம். அடுத்த நாள் அந்த 2.5 வயசு குழந்தை பிணமா கண்டுபிடிச்சாங்க. காவல்துறை விசாரணை பண்ணாங்க. விசாரணையில திமுக கட்சியை சார்ந்த கிருஷ்ணகிரி மாவட்ட இளைஞர் சங்க பொறுப்பாளர்
போதையில அந்த 2.5 வயசு பிஞ்சு குழந்தைய கெடுத்து கொலை செய்த அந்த காட்சியெல்லாம் பார்த்து அவ்வளவு கோபம், அவ்வளவு வெறி வருது எனக்கு. போன மாசம் மதுராந்தகத்துல 14 வயசு குழந்தை காணோம். அங்கே 2 கொடூரம் போதையில அந்த குழந்தைய கெடுத்து ஓடி போயிட்டானுங்க. போன மாசம் தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளம் தொகுதியில 12வது படிக்கிற ஒரு குழந்தை பரீட்சை முடிச்சிட்டு வீட்டுக்கு வருது, காணோம். ஒரு நாள் முழுதும் தேடுறாங்க. அடுத்த நாள் பக்கத்து காட்டுல பிணமா கிடக்குது. என்னன்னு கண்டுபிடிச்சா அதுல ஒரு கொடூர போதையில அந்த குழந்தைய கெடுத்து கழுத்தறுத்து கொலை பண்ணிட்டான். 4 மாதத்திற்கு முன்பு சென்னை பக்கத்தில் கும்மிடிப்பூண்டி அருகில் ஆரப்பாக்கம் என்ற கிராமத்தில் 8 வயசு குழந்தைமா, 8 வயசு பிஞ்சு குழந்தை பள்ளிக்கூடத்தை முடிச்சுட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போகுது, காணோம். 3 மணி நேரம் 3 மணி நேரமா தேடுறாங்க. பிறகு 3 மணி நேரம் கழிச்சு ஒரு புதர்ல இருந்து அழுதுட்டு வருது. என்னன்னு பார்த்தா அந்த குழந்தை மூஞ்சில கீறல், மார்பில கீறல், அந்த கெடுத்து ஒரு கொடூரம் போதையில கெடுத்து ஓடி போயிட்டான். அன்றாடம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சம்பவங்கள். நாளைக்கு உங்க பிள்ளைகள், உங்க பேர பிள்ளை, உன் பெண் குழந்தைக்கு நடக்காது என்ன உத்தரவாதம்? ஒரு உத்தரவாதம். எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்தால் இது நடக்காது. இது இந்த உத்தரவாதம் அன்புமணி ராமதாஸ் உங்களுக்கு நான் தருகின்றேன். நான் கேட்க, நானும் 3 பெண் பிள்ளைகளை பெற்ற தந்தை தான். எனக்கும் அந்த ஆதங்கம் இருக்கு. அந்த ஆதங்கத்துல தான் நான் கேட்கிறேன் உங்ககிட்ட. இது அவசியமானது. இதுதான் தமிழ்நாட்டின் முதன்மை பிரச்சனை. ஒரு முதலமைச்சர் தன் மாநிலத்தில் உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியவில்லை என்றால் எதுக்கு அவங்களுக்கு பதவி, எதுக்கு அவங்களுக்கு பொறுப்பு, எதுக்கு நீங்க முதலமைச்சரை ஆள்றீங்க? சாராயம், மது, கஞ்சா, போதை. வெள்ளக்கார என்னென்ன போதை மாத்திரை, போதை ஊசி, போதை பவுடர் பயன்படுத்துறானோ அத்தனையும் தமிழ்நாட்டில் குக்கிராமத்தில் வித்துட்டு இருக்கிறான் திமுக கட்சிக்காரன். எல்லாம் அகற்ற வேண்டும். ஒரு புரட்சி நடக்கும், நடந்துட்டு தான் இருக்கு.